எல்லாரும் பட்டை வகைகள் போட்டு தான் தக்காளி சாதம் செய்வாங்க. ஆனால் ரியலான தக்காளி சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. தக்காளி சாதம் செய்கிறதுக்கு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் இந்த அளவுக்கு ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சாச்சு, கடுகு போட்டுக்கலாம். சோம்பு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். 4 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். 2 வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சதை போட்டுக்கலாம். வதங்கியாச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வதங்கியாச்சு. ஒரு பழுத்த 5 மீடியம் சைஸ் தக்காளி இந்த மாதிரி வெட்டி வச்சுருக்கேன், போட்டுக்கலாம். தக்காளி வதங்கிறதுக்காக லைட்டாக உப்பு போட்டுக்கலாம். 1/2 கைப்பிடி புதினா போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் கொஞ்சமாக போட்டுக்கலாம். மிளகாத்தூள் 1 டீஸ்பூன் ஃபுல்லாக போட்டுக்கலாம். நான் 1.5 டம்ளர் அரிசி எடுத்து கழுவி 1/2 அன் ஹவர் முன்னாடி ஊற வச்சுருந்தேன். இப்போ இதை போட்டுக்கலாம். 1.5 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ மூடி போட்டு மூடி ஒரு 3 விசில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக கமகமன் ஸ்மெல் வருது. தக்காளி சாதம் ரெடி ஆகிடுச்சு. இப்போது மேலேயே லைட்டாக நெய் ஊற்றிக்கலாம்.